ரதியக்கா அடுப்படியில் சுண்டைக்காயை வச்சு அக்கா ஒரு தோசை செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அக்கா. ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம விதையெல்லாம் தட்டி எடுக்க போகிறதில்ல. விதை இருந்தால் தான் ரொம்ப நல்லது சுகருக்கெலாம். இது என்ன பண்ண போகிறேன் அக்கா, 1-2 அப்படியே சுற்றிட்டு வரணும். இப்போ அக்கா அதை 1-2 சுற்றிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். நம்ம சுண்டைக்காய் மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ அக்கா வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். கொஞ்சோண்டு ஆனியனு, ஒரு அரை ஆனியன் தான் நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் வதங்கியாச்சுப்பா. பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே அக்கா ஒரு தோசைக்கு உள்ள அளவு. இது தக்காளியும் போட்டாச்சு. அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு. அக்கா கல் உப்பில் தூள் உப்பு தான். அக்கா வந்து கல் உப்பை தூளாக்கி வச்சுருக்கிறேன் வீட்டில். இது லைட்டாக போட்டுட்டு நம்ம இப்போ நம்ம இந்த சுண்டைக்காய் 1-2 சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கணும். அவ்வளோதான். இப்போ சுண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம தோசை மாலை ஏற்கனவே சால்ட்டு போட்டிருப்போம். அதனால் இந்த சால்ட்டு போதும். அவ்வளோதான். இப்போ வெந்தது போதும். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கு ஊற்றுற மாதிரி தான் அக்கா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அதை எடுத்து போட்டுடலாம். அந்த பேஸ்ட்டு அந்த மசாலா எடுத்து போடுவோம். எடுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாம். இப்போ அக்கா தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த அளவு கரைச்சிக்கோங்க போதும். இது நம்ம இதில் அப்படியே கலக்கிறதுனால விதெல்லாம் தெரியவே தெரியாதுப்பா கண்ணுக்கு. நான் சுகர் பேஷண்ட்டு, எங்கள் வீட்டில் சுகர் இருக்குது. அவங்களுக்கு இப்படியே தான் செஞ்சு கொடுத்துருவேன். நம்ம இந்த புளிக்குழம்புல போடுறதுனால அது அப்படியே உருண்டையாக விதையோடு கிடக்கும். அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா ஆயில் ஊற்றி சுட்டு கொடுத்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. அவ்வளோதான். விதை சேர்ந்தால் தான் நல்லதுப்பா. அதனால் நான் வந்து விதையை இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க உடச்சி நறுக்கிட்டு விதையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும். இப்போது வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம். ஆயில் வேணான்னாலும் ஓகே தான். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வெந்திருக்கோம். எடுத்துடலாம்ப்பா. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேக்கா. இந்த மருத்துவ குணம் கொண்ட தோசைலாம் நம்ம செய்யும்போது ரொம்ப அந்த பக்கம் ரொம்ப வேக விடக்கூடாது. உள் பக்கம் கீழே மட்டும்தான் மொறுமொறுன்னு வெந்திருக்கணும். அவ்வளோதான். 2 மினிட்டில் மருத்துவ குணம் கொண்ட சுண்டைக்காய் தோசை ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும்பா. 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு செய்கிறதுக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. நான் சுகர் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி எங்கள் வீட்டில் இதை செஞ்சுருவேன். செஞ்சு டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் அந்த விதையெல்லாம் தட்டி எடுக்க வேண்டியதில்லைப்பா. புளிக்குழம்பு வச்சா அதில் போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது உள்ளே வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி தான் அக்கா செஞ்சு கொடுப்பேன். இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஊட்டி விடலாம். மோஷன் போகாமல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை நம்ம சாப்பிட்லாம். இது விதையோடு இருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடியில் மொறுமொறுன்னு இருக்குது. பெரட்டி போடும்போது நம்ம சீக்கிரமாக எடுத்துடணும். அப்புறமா அந்த ரொம்ப வெந்து மொறுன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய மருத்துவ குணமே போயிரும்பா. அதனால் ஹெல்த்தியான தோசை இதை செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் கம்மியாக வைக்கணும்னா பொரியல் அதிகமாக வச்சு சட்னி வச்சு கொடுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா சூடாக இருக்குது. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.